வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ். காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது அவங்க படிக்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றது அதோட மீனிங் அவங்களுக்கு புரியணும். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ரீடிங் சவுண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ரீடிங் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரீடிங் நல்லா பண்ணுவாங்க, பட் ஆனால் என்ன படிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மீனிங்கே புரியாது. அந்த எந்த அளவுக்கு ரீடிங் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இதுக்கு ஒரு பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் புக் ரீடிங். இப்போ ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, 1 year குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 1 yearலேருந்தே நீங்கள் தாராளமாக ரீட் அலவுட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஸ்டோரி புக் நல்லா ரீட் அலவுட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த ரீட் அலவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வொக்காபுலரி கற்றுப்பாங்க, நிறைய வேர்ட்ஸ் கற்றுப்பாங்க. அந்த சென்டென்சஸ் எல்லாமே அவங்க டெய்லி கேட்க மீனிங் ஆட்டோமேட்டிக்காகவே புரிய ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நீங்கள் எந்த ஏஜில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன ஸ்டோரி புக்ஸ்லேருந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் குழந்தைங்க ஓரளவுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம கரெக்டாக அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் ஸ்டோரி புக்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள ரீட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா ஏஜ் அப்ராப்ரியேட் புக்ஸ், கரெக்டான புக்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு புக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் கரெக்டாக அந்த புக்கை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இப்போது அந்த மாதிரி படிக்கும்போது இப்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் கொடுக்குற புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் ஒரே ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், அதுக்குரிய பிக்சர் அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சின்ன ஃப்ரேசஸ்லாம் அவங்க படிக்கும்போது அந்த பிக்சரை பார்க்கும்போதே அவங்களுக்கு அந்த ஃப்ரேசஸோட சென்டென்சஸோட மீனிங் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அவங்க ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டோரி புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், WH கொஸ்டின்ஸ், வாட், வேர், ஹூ, வென், ஹூம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ ஒரு சென்டென்சஸ் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்டோரி புக் படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் WH கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். இல்லை கேரக்டர்ஸ் என்னென்னது அவங்கள திருப்பி அந்த ஸ்டோரியை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்லை புரியாமல் படிக்கிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் அவங்க படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது. புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றத நம்ம மெயினாக வந்து என்ஷூர் பண்ணணும். பிகாஸ் நிறைய பசங்க படிப்பாங்க, பட் ஆனால் மீனிங் புரியாது. அது கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலாக அவங்க என்ன தான் படித்தாலுமே வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உட்காந்து அந்த ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணுறது, இது என்ன ஆச்சு, நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், யார் இங்கே வந்தா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கூடவே உட்காந்து இப்போது அவங்க ஒரு லைன் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு லைன்லேருந்து கூட வந்து அவங்க முடித்தோடனே வந்து கேட்கலாம். ஸோ இது யார் பண்ணா, இது எங்கே இருக்குது அப்படின்னும் போது அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு மீனிங் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் ஆக்டிவ் லிஸ்னிங் ஸ்கில்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லாங்குவேஜ் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி கான்வர்சேஷன்லேயே நீங்கள் வந்து பேசலாம். இப்போ இங்கிலீஷ் நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்களோடையே நீங்கள் கான்வர்ஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு டாபிக் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். அவங்கள லிசன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், யூஸ் கிராஃபிக் ஆர்கனைசர்ஸ். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அகாடமிக் சைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்களோட ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னும் போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க அண்ட் பெரிய பேராகிராஃப்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கும்போது ஜஸ்ட் அப்படியே ரீடிங் கொடுத்து விடாமல் இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிகலெக்ட் பண்ணணும். ஸோ அது ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம், சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் மைண்ட் மேப்ஸ் மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மெயினாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருந்தது அப்படின்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க சென்டென்சஸ் அவங்களே பில்ட் பண்ணலாம். அடுத்தது சம்மரைஸ். இப்போது ஸ்கூல்லே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோரி புக்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஸ்டோரி முடித்தாலுமே அவங்க அந்த ஸ்டோரியை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அடுத்து என்ன நடக்குது அந்த மாதிரி நம்ம சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். இப்போ ஸ்கூல்ஸ்லேயுமே சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பேராகிராஃப் படிக்கிறாங்க இல்லை ஒரு கொஸ்டின் படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸை அவங்கள சம்மரைஸ் பண்ண வைக்கலாம். எய்தர் ஓரலாக பண்ணலாம், இல்லை நீங்கள் ரிட்டர்னாக அவங்கள எய்தர் கீ பாயிண்ட்ஸ் எழுத சொல்லலாம், இல்லைனா வந்து எழுதி பார்க்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு கொஷின் படித்தாலுமே அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க,
அண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த கீ பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, இந்த பழக்கத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க பெரிய கிளாஸ் போகும்போது நிறைய பாயிண்ட்ஸ் இப்போ அவங்க படிக்கணும் அப்படின்னா அதை பாயிண்ட்டாக எழுதி நோட் பண்ணி வச்சு இல்லை கீ பாயிண்ட்ஸாக டயக்ராம் மூலமாக அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்க பழகிப்பாங்க. நெக்ஸ்ட், யூஸ் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்து சொல்லித்தரீங்க இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ட் படிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு புரியல அப்படின்னும் போது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரியல் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அது கொடுத்து அவங்களுக்கு அந்த கான்செப்டை சொல்லித்தரலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் மணி ரிலேட்டடாக சொல்லித்தரும்போது ரியல் மணி யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸை சொல்லித்தரும்போது அவங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. டே பை டே நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணணும், நிறைய நாள் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் கொஞ்சம் மாதத்தில் அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்துடும். குழந்தைங்க அவங்க படிக்கிறத புரியணும், மீனிங் புரியணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா புக் ரீட் பண்ணுறது தான். அந்த புக்ஸை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன ஸ்டோரிஸ் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைனாலும் எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மீனிங் புரிய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.